அண்ட் அவங்க அம்மா குடுத்த கண்டிஷன கம்ப்ளீட் பண்றதுக்கு அவங்க குடுத்த டைம் 1 இயர் தான். ஐ மீன் கிறிஸ்மஸ்க்குள்ள நீ இந்த டார்கெட்ட முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு டீல் தான் அவங்க அம்மா போட்டிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மெயின் கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் கிடைச்சோனே நல்லா பேசிப்பாங்க. கொஞ்சம் பழகிப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு ரேப்போ இருக்கும் 2 பேருக்கும். இந்த டீச்சர் ஆகணுன்ற கண்டிஷன கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு மூவ் ஆன் ஆகுறாங்க. அது என்னதுன்னா, ஹீரோயினோட அப்பா கூட ஹீரோயின் கொஞ்சம் நார்மலா பேசி கன்வின்ஸ் ஆகணும். ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் எப்பயோ டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் டிவோர்ஸ் பண்ணாலுமே ஹீரோயினோட அப்பா அவங்க 2 பசங்களோட க்ளோஸா இருந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் கிடையாது. எப்பவுமே வாக்குவாதம் வரும், சண்டை வரும், கொஞ்சம் வார்த்தைகள் முன்ன பின்னன்னு இருக்கும். அதனாலேயே ஹீரோயினுக்கு பெரிய பாண்ட் கிடையாது அவங்க அப்பாவோட. அவங்க அம்மாவோட தான் ரொம்ப க்ளோஸ். ஏன் என்ன மட்டும் உங்களுக்கு பிடிச்சதே இல்ல அப்படின்னு மறுபடியும் டாபிக் ரைஸ் ஆகும்போது ஆக்சிடென்டலா லீக் ஆயிருது. ஹீரோயினோட உண்மையான அப்பா அவர் கிடையவே கிடையாது. அவர் சொல்லணும்னு நினைச்சு சொல்லல, பட் லீக் ஆயிருச்சு. ஹீரோயினோட உண்மையான அப்பா வேற யாரும். இந்த உண்மை தெரிஞ்சோடனே ஹீரோயினோட உண்மையான அப்பாவை யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயின் மும்மரமா இறங்கிட்டாங்க. அண்ட் இதை பத்தி அந்த லாயர் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இன்ஃபேக்ட் லாயர் ஃப்ரெண்டாவே ஆயிட்டாரு. ஏன்னா இவங்க புலம்புறது பண்றது, டெய்லி பேசுறது, இந்த கண்டிஷன்ஸை பத்தி ஜாலியா பேசக்கூடிய ஒரே ஆள் அவர் மட்டும்தான். யார்கிட்டயுமே அவங்களால ஃப்ரீயா பேச முடியாது. 2 பேரும் நல்லாவே க்ளோஸ் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினும் டாக்டர் பாய் ஃப்ரெண்டும் ஒரு சேரிட்டி கால் அட்டன் பண்றாங்க. அங்க லாயரையும் லாயரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் பாக்குறாங்க. அப்படியே 4 பேர் நல்லா ஜாலியா பேசி ஃப்ரெண்ட்ஸும் ஆயிக்கிறாங்க. இதுல இன்னொரு மேட்டர் தெரிய வருது. நம்ம லாயரோட கேர்ள் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் பாஸ்ட் எக்ஸ் 2 பேருமே பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அந்த மேட்டர் அங்கதான் தெரிய வருது. இருந்தாலும் ஓகே, இப்ப அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அடுத்து நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஃபில்ஃபில் பண்ணணும்ல. ஸோ அவங்க அடுத்தடுத்த கண்டிஷன்ஸ் ஃபில்ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா வந்து பியானோ கற்றுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ பியானோ கற்றுக்கிட்டு ஒரு சர்ச்சில் ஒரு ப்ரேயர் அப்போ ப்ளே பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாஸ்க்கு டிரைவிங் கற்றுக்கணும். அதுக்கு அடுத்த டாஸ்க்கு ஒரு கிளப்புக்கு போய் டான்ஸ் ஆடணும், டேட்டூ குத்திக்கணும். இந்த மாதிரி நிறைய டாஸ்க் அடுத்தடுத்து எல்லா குட்டி குட்டி டாஸ்க்கையுமே நெக்ஸ்ட் ஸ்லோவாக அவங்க கிளியர் பண்ணிட்டே வந்தாங்க. ஒவ்வொரு டாஸ்கையும் முடிக்க அவங்களுக்கு ஒவ்வொரு டிவிடியும் கிடைச்சது. அந்த ஒவ்வொரு டிவிடியில் அடுத்தடுத்த டாஸ்க்குக்கான என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும், அவங்க அம்மா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் பக்காவாக கொடுத்துட்டு